நீங்க இன்னொரு விஷயத்த ஆழமா யோசிச்சு பாருங்க. அனிருத்துக்கு ஒரு திரைப்படத்துக்கு இசையமைக்க 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இல்லையா? ஒரு 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு இசையமைப்பாளர் சொந்தமா ஒரு ஒரு ட்ரெய்லருக்கு கூட இசையமைக்க துப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம்? அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்ல 30 கோடிக்கு மேல தான் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு திரைப்படத்துக்கு 30 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு இயக்குனரால ஒரு காட்சிக்கு தேவையான அந்த ஒரு இசையை ஒரு இசையமைப்பாளர்கிட்ட கேட்டு வாங்க முடியல அப்படின்னா அப்புறம் அவர் என்ன ஒரு இயக்குனர்? அதாவது நீ உருவாக்காத ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட இருந்து திருடி போட்ட ஒரு விஷயத்துக்கு நீ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கலாம். ஆனா அதை உருவாக்குனா அதன் உரிமையாளர் அவரோட உரிமை கேட்கக்கூடாதா என்ன? உண்மையா சொல்ல போனா நாம இவங்க மேலதான் கோபப்படணும். ஏன்டா இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, உங்களால சொந்தமா யோசிக்க கூட முடியல, உங்களுக்கு இதுக்குடா இவ்வளவு சம்பளம்னு நாம இவங்க மேலதான் கோபப்படணும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாம, அதாவது ஒரு உரிமைக்காக போராடுற ஒரு மனுஷன் மேல கோபப்பட்டு இருக்கிறோம்.